ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கலாம். ஏசாயா புத்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி கேட்கலாமா? நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். இந்த காலையில இதுதான் வாக்குத்தத்தம். நொறுங்கினவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உடைக்கப்பட்டு இருக்கலாம் உங்க இருதயம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம். அநேகருடைய பேச்சு, அநேகருடைய வார்த்தை உங்க இருதயத்தை அப்படியே உடைத்து கலக்கி வைத்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நொறுக்குதலை பார்த்து ஆண்டவர் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த வலி உங்களுக்கு தெரியும். உடைந்து போய் நொறுங்கி போய்க்கிற இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில நான் வாசம் பண்ணுகிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையா நம்ம ஆண்டவரை தேற்றுகிறார் பார்த்தீங்களா? இந்த வார்த்தை வேற யாரு சொன்னாலும் உங்க காயங்கள் ஆறாது. ஆவியானவர் பேசும்போது உங்க காயங்கள் ஆற்றப்படும். உடைக்கப்பட்ட உங்க இருதயம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். உங்க இருதயம் மறுபடியும் பலன் அடையும். அதனால்தான் என் சங்கீதம் புத்தகத்திலே 34:18 வாசிக்கலாமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? நொறுங்குண்ட இருதயம் உள்ள உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களை ரட்சிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுவிக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவரே தேற்றுவார் இல்லை, எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவார் இல்லை, கவலைப்படவே படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை. என்னென்ன காரியமோ உங்க சம்பவம் வித்தியாசமா இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலே இதை கேட்கறவங்க வாழ்க்கையில வித்தியாசமான காரியம் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாம கூட இருக்கலாம். உள்ள குமரிட்டு இருக்கலாம். நம்ம இருதயம் உடைந்து போயிருக்கலாம், முறிந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நான் சமீபத்தில் இருக்கிறேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. காலையில சங்கீதம் 51:17 வாசிக்கலாமா? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டாருமா? உங்களுக்கு என்ன கல்லான இருதயமா? எவ்வளவு வசனத்தை கேட்கலாம், கல்லு கடினமா இல்லையே. அநேக விதத்துல நொறுங்கி போய் கலங்கி போயிருக்கிறீங்களே. இந்த வேலையில யாராவது நமக்கு ஆண்டவர் தேற்ற மாட்டார்கள், ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே பேசுகிறார். அவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். உண்மையிலே உன் நிலைமையில வேற யாருன்னா தான் அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க, புறக்கணிச்சுடுவாங்க. அந்த ஆண்டவர் சொல்ல, புறக்கணிப்பது இல்லை. சங்கீதம் 147:3 வாசிக்கலாமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். உங்க காயத்தை கட்டுகிறார். எவ்வளவு அருமையான, எவ்வளவு காயம் இருக்கு தெரியுமா? உங்க வலி எவ்வளவு தெரியுமா? சொன்னா மாளாது உன் துக்கத்தை. அவ்வளோ அப்படியே தூளாகி போயிருக்குது, உடைஞ்சு போயிடுச்சு, அவ்வளோ நொறுங்கி போயிருக்குது, அவ்வளோ வலி. ஆண்டவர் சொல்றாரு, நீ காயங்களை ஆற்றுகிறார்.
உன் சமீபத்தில் இருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அங்கேதான் இருக்கிறார். வேற யாருமே கிடையாது. இப்பதான் முக்கியமா உனக்கு அவர் தேவை. நிச்சயமா அவர் உனக்குள்ள இருப்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையா போனதே கிடையாது. அவ்வளோ துக்கத்தோடு, அவ்வளோ கவலையோடு, அவ்வளோ வேதனையோடு நொறுக்கப்பட்டு இருக்கிற இருதயத்தை, ஏன்னா இந்த பாதையில நான் கடந்து வந்ததுனால சொல்றேன். ஆண்டவர் தான் உண்மையா. வேற யாருமே வந்து அந்த சூழ்நிலைக்கு உனக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன், நீ என் வசனத்தை நம்பி இருக்கிற. ஏசாயா புத்தகம் 66:2 வாசிக்கலாமா? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவ்வளவுதான். நீங்க நொறுங்கி போயிருக்கிறீங்க, சிறுமைப்பட்டு இருக்கிறீங்க. ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, எவ்வளோ வேதனையோடு கூட நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். அநேக சொந்தங்களுடைய வார்த்தை உங்களை உடைத்து இருக்கலாம். உங்க இருதயத்தை கலைக்கு இருக்கலாம். ஏன் இப்படி பேசிட்டாங்க? ஏன் என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டாங்க? தனி அறையில கதறி நீ அழலாம். ஆனா உன் சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உன்னை புறக்கணிக்க மாட்டார். உன்னை நோக்கி பார்க்கிறார். உன்னை தேற்றுகிறவர் அவரே. உன் இருதயத்தில் ஆறுதலாக இருக்கிறவர். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த காலையில் ஆவியார் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அப்பா, ரொம்ப துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, நொறுக்கப்பட்ட கலங்கி இருக்கிறவர்களோடு நீ பேசுகிற உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரை ஆற்றுகிறது, காயங்களை ஆற்றுகிறது. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறேன், எங்களுக்கு சமீபமா இருக்கிறேன், எங்களை புறக்கணிக்கவே மாட்டேன். எல்லாவற்றிலும் எங்கள் கூட இருந்து எங்களை தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி. இந்த காலையில கேட்ட அத்தனை பிள்ளைகளை நீங்க தேற்றுங்க, ஆற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, வாக்கு நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.